இந்த நேரத்தில் நீங்கள் 1000 விஷயங்கள் செஞ்சுருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்க. அது ஒரு சின்ன டெசிஷன் மாதிரி தான் தெரியும், ஆனால் அதுதான் கண்ட்ரோல். நாள் ஃபுல்லாக ஒரு எந்திரம் மாதிரி ஓடி இருக்கோம். ஆஃபீஸ், பசங்க, வீடு, பில்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இந்த ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் ரியாக்ட் பண்ணல, நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தட் மேட்டர்ஸ். லைஃப் பெட்டர் ஆகணும்னா ட்ராமேட்டிக் சேஞ்சஸ் எல்லாம் வேணாம். நம்ம நாளில் 2 நேரம் மட்டும் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டால் போதும். எழுந்த உடனே, தூங்க போகிறதுக்கு முன்னாடி. இந்த 2 நேரங்கள்லேயும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு டிசைன் பண்ணி ஃபாலோ பண்ணால் நம்ம நாள் லைட்டர் ஆகும், ஓவர்வெல்மும் குறையும். ஸோ இந்த வீடியோவில் நாளை காலையில் இன்டென்ஷனலாக ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணக்கூடிய 7 சிம்பிள் ஹேபிட்ஸ் பற்றி பார்ப்போம். இது சக்ஸஸ்க்கு இல்லை, சானிட்டிக்கு, கிளாரிட்டிக்கு, லைட்னஸ்க்கு. ஹேபிட் நம்பர் 1, ஹைட்ரேஷன். ஸ்டார்ட் வித் த பாடி, நாட் த வேர்ல்ட். எழுந்த உடனே மற்றவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு மொபைலை பார்க்க வேண்டாம். உங்கள் பாடிக்கு ஒரு ஸ்டார்ட் கொடுங்க. ப்ரஷ் பண்ணும்போது கோல்டு வாட்டர் உங்கள் முகத்தில் ஸ்ப்ளாஷ் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு போயிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. ரிசர்ச் சொல்லுது, ஈவன் மைல்ட் டீஹைட்ரேஷன் பிரெயின் பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஃபோக்கஸ் குறையும், மூட் இரிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நைட்டு ஃபுல்லாக 6 to 8 hours தண்ணியே இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ காஃபிக்கு முன்னாடி, மற்றவங்களோட பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. ஐ டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னு இந்த ஆக்ட் உங்களுக்கே செல்ஃப் அஷூரன்ஸ் தருது. அது என்ன எஸ்பெஷலி கோல்ட் வாட்டரில் ஸ்ப்ளாஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஹேபிட் 2ல் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹேபிட் நம்பர் 2, ப்ரொடெக்ட் யுவர் மைண்ட்ஸ் என்ட்ரி பாயிண்ட். நோ ஸ்க்ரீன் பஃபர். மார்னிங் எழுந்த உடனே 20 to 30 minutes ஸ்க்ரீனை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். இதுக்கு சிம்பிள் சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. கார்டிசால், அதாவது நம்ம வேக்கப் ஹார்மோன், நேச்சுரலி மார்னிங்கில் ரொம்ப ஹையாக இருக்கும். அது நம்ம அலர்ட்டாக இருக்க ஹெல்ப் பண்ணும். கான்சன்ட்ரேஷன் அண்ட் நியூ ஐடியாஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹார்மோன். ஸோ கோல்ட் வாட்டர் நீங்கள் ஸ்ப்ளாஷ் பண்ணும்போது உங்கள் பிரெயின் வேக்கப் ஆகிட்டு ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. அதாவது உங்கள் பிரெயினோட பீக் பர்ஃபார்மன்ஸ் 20 நிமிஷத்துலேயே நீங்கள் 2-3 மணி நேரம் எடுக்கிற விஷயத்துக்கு சிம்பிளாக செஞ்சிடலாம். உங்கள் பிரெயின் க்ரியேட்டிவ் மோடில் இருக்கும். ஆனால் உங்கள் கார்டிசாலை நீங்கள் நோட்டிஃபிகேஷன், இமெயில், சோஷியல் மீடியா, ஸ்ட்ரெஸ் இது கூடலாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பிரெயின் இமீடியட்டாக ரியாக்ஷன் மோடுக்கு போயிடும். ஸோ யூ லூஸ் கண்ட்ரோல் வென் யூ பிக் அப் த ஃபோன். மார்னிங்கில் இன்புட் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் ரெஸ்ட் ஆஃப் த டேயில் அவுட்புட் கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸியர் ஆகிடும். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கிறீங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, உலகம் வெயிட் பண்ணட்டும். இந்த கார்டிசால் கெமிக்கல் நம்ம வீடியோவில் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்டில் வரும். பட் அதுக்கு முன்னாடி ஹேபிட் நம்பர் 3, மூவ்மெண்ட். சிக்னல் ஸ்ட்ரென்த் டு யுவர் சிஸ்டம். பாடி மூவ்மெண்ட்னா ஒர்க் அவுட் எல்லாம் இல்லை, ஆக்டிவேஷன். 5 நிமிஷம் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், இல்லை கொஞ்சம் வாக் பண்ணுங்கள். சன்லைட் உங்கள் ஃபேஸ்க்கு வரட்டும். ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, சன்லைட் எக்ஸ்போஷர் மார்னிங்கில் சர்க்கேடியம் ரிதம் செட் பண்ணும். அது நம்ம ஸ்லீப் சைக்கிள், எனர்ஜி லெவல்ஸ் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணும். மூவ்மெண்ட் உங்கள் பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும். பிரெயின் ஆக்சிஜன் ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும். நாள் பூரா ஆஃபீஸில் உட்காந்துட்ருக்க போகிறோம். ஸோ காலையில் உங்கள் பாடிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், வி ஆர் நாட் ஸ்டக், கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்குது. ஹேபிட் நம்பர் 4, ஃபர்ஸ்ட் வின் ஆஃப் த டே, மேக் யுவர் பெட். இது ரொம்ப சிம்பிள், ஆனால் சைக்கலாஜிக்கலி ரொம்ப பவர்ஃபுல். கிளட்டரை பார்த்தாலே உங்கள் பிரெயினில் பேக்ரவுண்ட் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும். ரிசர்ச்சில் கார்டிசால் லெவல்ஸ் கிளட்டர்டு என்விரான்மெண்ட்ஸில் ஹையராக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு காமிக்குது. நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம், ஆனால் பாடி நோட்டீஸ் பண்ணும். இந்த கார்டிசால் வேக்கப் ஹார்மோனாக இல்லை, ஸ்ட்ரெஸ் இன்டியூசிங் ஹார்மோனாக ஆக்ட் பண்ணுது. பெட்டை அரேஞ்ச் பண்ணுறது 2 நிமிஷம் தான், ஆனால் அது ஃபஸ்ட்டு கம்ப்ளீஷன் சிக்னல். பிரெயினுக்கு ஒரு டோபமைன் ஹிட் வரும், டாஸ்க் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு. ஸ்மால் வின் தான், ஆனால் பிக் எஃபெக்ட். ஹேபிட் 5, இன்டென்ஷனல் இன்புட். ரீட் 2 pages ஆஃப் சம்திங் தட் பில்ட்ஸ் யூ. மார்னிங்கில் பிரெயின் ரொம்ப இம்ப்ரெஷனபிளாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன ஃபீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நியூஸ் ஸ்க்ரோல் பண்ணால் அட்ரினலின் வரும், சோஷியல் மீடியா பார்த்தா கம்பேரிசன் வரும், ஆனால் புக்ஸ் படித்தா பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் 2 pages டெய்லி. நீங்கள் 2 பேஜ் படித்தா ஒரு வருஷத்துக்கு 700 பேஜ் படிப்பீங்க. அதாவது 5-7 புக்கு per year. நம்ம எப்போவுமே டைம் இல்லைன்னு சொல்லுவோம், பட் டைம் இல்லைன்னு சொல்கிறது யூஸ்வலாக அட்டென்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறது. நம்ம கண்ட்ரோல் எடுத்தோன்னா அட்டென்ஷன் தானாக கிடைக்கும். ஹேபிட் நம்பர் 6, ரெடியூஸ் டிசிஷன் ஃபெட்டிக். ஐடென்டிஃபை யுவர் டாப் 3 priorities ஃபார் த டே.
இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா நம்ம நாள் ரேண்டமாக கண்ட்ரோலே இல்லாமல் ஓவர்வெல் கொடுக்குற மாதிரி தான் அன்ஃபோல்ட் ஆகும். ஒரு நாளைக்கு நம்ம பிரெயின் கிட்டத்தட்ட 35,000 டிசிஷன்ஸ் செய்யுது அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஸோ பை தி எண்ட் ஆஃப் த டே நம்ம டிசிஷன் ஃபெட்டிக்னால ரொம்ப பிரெயின் டெட் மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இவ்வளோ நம்ம பிரெயின் சாக்ரிஃபைஸ் பண்ணியும் நம்ம ஓவர்வெல்ம்டாக இருக்கோம் அப்படின்னா இந்த சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய டு டூ லிஸ்ட்டுக்கு பதிலாக ஜஸ்ட் 3 திங்ஸ், இன்றைக்கி முடிஞ்சால் போதும்னு சொல்கிற 3 ப்ரையாரிட்டி, மிச்சது எல்லாமே போனஸ். இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ணும், ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணும், அண்ட் எண்ட் ஆஃப் த டேயில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும். வென் யூ டிசைட் வாட் மேட்டர்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் லூஸ் பவர். பிரெயின் ஃப்ரை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சிச்சுவேஷன்ஸ்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, உங்கள் அவேர்னஸ் எப்படி பெட்டராக்கணும், அது பற்றி தான் நம்பர் 7. ஹேபிட் நம்பர் 7, ட்ரெயின் அவேர்னஸ் பை டூயிங் 5 minutes ஆஃப் சைலன்ஸ். இதுதான் லாஸ்ட் ஹேபிட். மெடிடேஷன்னா தாட்ஸை ஸ்டாப் பண்ணணும்லாம் இல்லை, அப்சர்வ் பண்ணுங்கள். பிரெயின் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அது உங்கள் பிரெயின் வாண்டரிங்காக இருக்கும்போது பயங்கர ஆக்டிவாக இருக்கும். ஆனால் எக்ஸஸ் வாண்டரிங் பண்ணிச்சுன்னா உங்கள் ஆங்ஸைட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுது ஸ்டடீஸ். நீங்கள் சும்மா உட்காந்து உங்களோட ப்ரீதிங்கையும் உங்கள் தாட்ஸையும் அப்சர்வ் பண்ணாலே போதும், உங்கள் பிரெயின் ரெகுலேஷன் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும், இமோஷ்னல் ரியாக்டிவிட்டி நல்லாவே குறையும். சிம்பிளாக சொல்லணுன்னா பாஸ் இருந்தால் ரியாக்ஷன்ஸ் கம்மியாகும். லைஃப் ஸ்பீட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, ஆனால் உங்கள் ரியாக்ஷன்ஸ் அதே ஸ்பீடில் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு இல்லை. உங்கள் ரியாக்ஷன்ஸ் கண்ட்ரோலில் இருக்கணும்னா டைமரை செட் பண்ணுங்கள், 5 நிமிஷம் உட்காருங்க, அவ்வளோதான். ஓகே, பிரிங்கிங் இட் ஆல் டுகெதர். நாளைக்கு காலையில் ஃபஸ்ட்டு உங்கள் பாடிக்கு ரெஸ்பெக்ட், ஒரு கிளாஸ் தண்ணி. செகண்ட், மைண்டுக்கு ப்ரொடெக்ஷன், நோ ஸ்க்ரீன் பஃபர். தேர்ட், பாடி ஆக்டிவேஷன், லைட்டாக கொஞ்சம் மூமெண்ட். ஃபோர்த், என்வாயன்மெண்ட் ஆர்டர், பெட் அரேஞ்ச் பண்ணுங்கள். ஃபிஃப்த், இன்டென்ஷனல் இன்புட், 2 பேஜ் படிங்க. சிக்ஸ்த், கிளாரிட்டி, 3 ப்ரையாரிட்டி எழுதுங்க. 7th, அவேர்னஸ், 5 நிமிஷம் குவைட்டாக உட்காருங்க. இது பெரிய லைஃப் ஓவர்ஹால்லாம் இல்லை, பட் இந்த 7 ஸ்மால் ஆங்கர்ஸ்னால் உங்கள் நாள் ட்ரிஃப்ட் ஆகாமல் நீங்கள் நினச்ச டைரெக்ஷனில் போகும். ஆனால் ஒரு விஷயம், இந்த சேஞ்சஸ் நாளைக்கு காலையில் தான் ஸ்டார்ட் பண்ணணுன்னு இல்லை, இப்போவே ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி நைட் நீங்கள் ஃபோனை தூரமாக வச்சு தூங்க போங்க, தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க, புக் எடுத்து ஸ்டடி டேபிள் மேலே வைங்க, 3 பாயிண்ட் எழுதுறதுக்கு டைரி அண்ட் பென்னை வச்சுருங்க. இந்த சின்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மொத்தமாக 2 நிமிஷம் தான் ஆகும். கெய்னிங் கண்ட்ரோல் ஒன்றும் பெரிய சேஞ்ச் பண்ணால் தான் வரணுன்ட்டு இல்லை. இந்த குவைட் ரிமூவல் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ் நீங்கள் அட்வான்ஸாக செய்யும்போது கண்ட்ரோல் தானாக வரும். நாளைக்கு மார்னிங் நீங்கள் ரேண்டமாக எந்திரிக்க மாட்டீங்க, இன்டென்ஷனலாக எந்திரிப்பீங்க. அண்ட் அந்த டிஃப்ரென்ஸ் ஓவர் டைம் ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப்பை உருவாக்கும். ஆல் தி பெஸ்ட்.